எல்லோரும் இன்புற்றிருப்பதை தவிர வேறொன்றுமறியேன் பராபரமை. என் அன்பான பிளேத்தமிழ் உறவுகளே, உங்கள் அனைவரையும் இந்த பதிவின் மூலமாக சந்திப்பதிலே பெரும் மகிழ்ச்சி. நம்ம இன்றைக்கி ரொம்ப அழகாக ஒரு விஷயத்தை பற்றி பேச போகிறோம். அதில் ரொம்ப முக்கியமாக நடைமுறை வாழ்க்கையில் இருக்கக்கூடிய சின்ன சின்ன சிக்கல்களை எப்படி நாம் சமாளிக்கலாம் அப்படிங்கிறது தான் இன்றைக்கி நம்ம பேச போகிறோம். இதில் முதல்ல இந்த உலகத்தில் நம்மளை யாராவது ஒருத்தவங்க வழி நடத்துனாங்க அப்படின்னா நம்ம ரொம்ப சீக்கிரமாக முன்னேற முடியும். இன்றைக்கி உலக வரிசையில் பணக்காரர்கள் வரிசையில் இருக்கக்கூடியவர்கள்லாம் பார்த்திங்கன்னா யாரோ ஒருத்தவங்க வழி நடத்தினவங்க தான். யாருமே தானாக தோன்றிய சுயம்பு லிங்கங்கள் கிடையாது. முன்னாடி யாரோ ஒருத்தவங்க ஒரு ஸ்கெட்ச் போடுறாங்க, அந்த ஸ்கெட்சை அவங்களால முடிக்க முடியல, அதை பார்த்துக்கிட்டே இருக்கிறாங்க. அந்த ஸ்கெட்சை இவங்க எடுக்கிறாங்க, இவங்க சக்ஸஸ் பண்ணிடுறாங்க. நீங்கள் கவனித்து பாருங்கள், முதல்ல ஒரு பிளான் போட்டவங்க அதை வெற்றி அடைஞ்சாங்களா, அந்த பிளான் போட்டு அது அங்கேயே ஃப்ளாப் ஆகிட்டு அவங்க விட்டுட்டு போயிருப்பாங்க. அதிலேருந்து வந்தவங்க தான் அதிகமாக வெற்றி பெற்றவர்களாக இருப்பாங்க. இன்றைக்கி நம்மளுடைய ஜென்ரேஷனில் நம்ம நிறைய விஷயங்களை தெரிஞ்சுக்கிறதுக்கு முக்கிய காரணம் யாராக இருக்கும் அப்படின்னா நம்ம கற்றுக்கிறது தான். ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு பாடத்தை ஆண்டவன் கற்றுக் கொடுக்குறான். எல்லாரோட வாழ்க்கையிலையும் நீங்கள் எடுத்துக்கலாம். நீங்கள் நிம்மதியாக நீங்கள் ஒரு நாள் தூங்குறீங்கன்னா அடுத்த நாள் அந்த நிம்மதியோடு எழுந்திருக்கணும் அப்படின்னா நீங்கள் ஏதாவது ஒரு பாடத்தை கற்றுக்க போகிறேங்கிற ஒரு நம்பிக்கையோடு எழுந்தால் தான் நிம்மதியோடு எழுந்திருக்கலாம். இன்றைக்கி என்ன நடக்க போதோ தெரியலப்போ அப்படின்னா அந்த நாளே நமக்கு விரயமாயிடும். இன்றைக்கி இந்த ஒரு பாடத்தை இந்த காலம் கற்றுக் கொடுக்க போகுது. என்ன வேணாலும் கற்றுக் கொடுக்கலாம். அது என் குடும்ப உறுப்பினர்களால் எனக்கு ஒரு பாடம் கற்றுக்கலாம், என்னுடைய தொழிலால் ஒரு பாடம் கற்றுக்கலாம், என் நண்பர்களால் ஒரு பாடம் கற்றுக்கலாம், இல்லை ஊடகத்தின் மூலமாக ஒரு பாடம் கற்றுக்கலாம். ஏதோ ஒரு வகையிலே நான் ஒரு பாடத்தை கற்றுக்கொள்ளப் போகிறேன் அப்படிங்கிறது தான் உறுதி. இன்றைக்கி எந்த பாடத்தை நீ எடுக்க போகிற, எனக்கு நான் தயாராக இருக்கிறேன் அப்படின்னு இந்த பிரபஞ்சத்தை பார்த்து நாம் ஒரு கேள்வியை வைத்துட்டு அன்றைக்கி காலையில் எழுந்தோம்னா, என்னடா இன்னும் பாடம் கற்றுக்கலையேன்னு அந்த நாளை நாம் கடக்கும் பொழுது நிம்மதியாக கடக்க முடியும். அப்படி ஒரு பாடம், இந்த பாடத்துக்கு தான் இன்றைக்கி இவ்வளோ நாளா, ஓகே தேங்க்யூ சூப்பர், இன்றைக்கி இந்த பாடத்தை கற்றுக்கிட்டேன். அப்போ நம்ம என்ன பண்ணுவோம், அதை கற்றுக்கிட்ட பாடத்தை மறுநாள் நம்ம என்ன பண்ணுவோம், அது நமக்கு வழிகாட்டும். இப்படி ஒரு வழிகாட்டலை தான் இந்த கிரகங்களும் நாம் வணங்கக்கூடிய இறைவனும் நமக்கு கொடுத்துக்கிட்டே இருக்கிறாங்க. மரணம் என்னைக்கு அப்படின்னு யாருக்காவது தெரிஞ்சு போயிடுச்சுன்னு வச்சுப்போம், நிம்மதியாக இருக்க முடியுமா சொல்லுங்கள். இன்னும் ஒரு 10 நாள் தான் தம்பி இருக்க அப்படின்னு எனக்கு ஒரு ஆண்டவன் எனக்கு சொல்லிட்டான். என்னால் நிம்மதியாக இருக்க முடியுமா? முடியாது. அதே நீ 10 நாளில் இந்த இடத்த அடைய போகிற தம்பி அப்படின்னு ஒரு இலக்கு எனக்கு கிடச்சிருச்சு, எவ்வளோ நம்பிக்கையோடு இருப்பேன். 10 நாளா? 10 நாள் எனக்கு கிடச்சிருமா? ரொம்ப கஷ்டமாக இருக்கேங்க. எப்படியாவது அது மட்டும் எனக்கு அந்த ஒரு வேலை கிடச்சிட்டா போதும், கல்யாணம் ஆகிட்டா போதும், குழந்தை பெற்றுக்கிட்டா போதும், நான் தொழிலில் நல்ல நிலைமைக்கு வந்தால் போதும், நான் ஜெயிச்சிட்டா போதும், அரசியலில் நான் நின்றுட்டா போதும், 10 நாள் இது நடக்க போகுது அப்படின்னு சொன்னால் எப்படி இருக்கும்? எவ்வளோ ஒரு ஹாப்பி. அதே 10 நாளில் நீ செத்து போயிடுவேன் அப்படின்னா புரியுதா? அப்போ நெகட்டிவான வேர்ட்ஸ் எங்கெல்லாம் வருதோ, நம்ம மனசு ஏற்றுக்க முடியாத வார்த்தைகள் எங்கெல்லாம் வருதோ அந்த இடத்த விட்டு முதல்ல ஒதுங்கி வாங்க. இந்த உலகம் சவால். நான் தினசரி ஒரு பாடத்தை கற்றுக்கொள்கிறேன், இந்த பாடத்தை நான் இன்று சவாலாக ஏற்றுக்கொள்கிறேன் அப்படி ஒரு சபதம் எடுத்து ஒவ்வொரு நாளும் பொழுது விடியும் பொழுது நிம்மதியோடு எழுந்து பாருங்கள். நமக்கே ரொம்ப சந்தோஷமாக இருக்கும். இன்றைக்கி நான் இதை ஜெயிச்சிருக்கேன்டா, இன்றைக்கி இதை சமாளிச்சிருக்கேன்டா, இன்றைக்கி என் குடும்பத்தில் இந்த சண்டை வராமல் நான் தடுத்திருக்கேன்டா, இன்றைக்கி இந்த குடும்பத்தில் உள்ள உறுப்பினர்களை திருப்திப்படுத்தியிருக்கேன்டா, நான் என்னுடைய ஃபேமிலியில் நான் இந்த விஷயத்தை நான் சக்ஸஸ் பண்ணியிருக்கிறேன்டா, என் ஒர்க்கில் இந்த சாட்டிஸ்ஃபைட் பண்ணியிருக்கேன்டா, இவங்களோட நான் இவ்வளோ அழகாக பேசியிருக்கேன்டா, எனக்கு கோபமே வரலடா, இப்படிலாம் நமக்கு தோணும். இதுதாங்க வாழ்க்கை. அப்போ இது யார் தருவா? குரு தான் தருவார். அப்படிப்பட்ட குரு உங்களுக்கு அற்புதமான நல்ல விஷயங்களை இந்த காலகட்டத்தில் கொடுக்க போகிறார். குரு பகவான் வக்கரத்தில் இருந்தவர் மார்ச் மாதம் 17ஆம் தேதி முதல், இந்த 2026 மார்ச் 17ஆம் தேதி முதல் நிவர்த்தி அடைகிறார். இந்த நிவர்த்தி அடைகிறதுனால நம்ம வாழ்க்கையில் நடக்கக்கூடிய மிராக்கள் என்னென்ன ஒவ்வொரு ராசிக்கும் பார்க்க போகிறோம். வாங்க பார்ப்போம்.
ஐந்து கரத்தினை ஆனை முகத்தினை இந்தின் இளம்பிறை போலும் எயிற்றினை நந்தி மகந்தனை ஞான கொழுந்தினை புந்தியில் வைத்தடி போற்றுகின்றேன். நம்மளுடைய எண்ணத்தில் எதை பதிய வைக்கிறோமோ அதெல்லாம் இப்போ நடக்க போகக்கூடிய அற்புதமான நேரம். ஒரு நல்ல காரியம் சுபகாரியம் நடந்தே தீரணும்னு பல நாட்களுக்கு முன்னாடி எல்லாரும் சொல்லியிருப்பாங்க, நான் கூட சொல்லியிருப்பேன். ஆனால் அந்த சுபகாரியம் நடக்கவே இல்லைங்க, என்னன்னே தெரியல. 4 மாத காலமாக எல்லாம் கைக்கு வருது, ஆனால் நடக்க மாட்டேங்குது. எல்லாரும் பேசிட்டு போகிறாங்க, கூட்டணியில் அடுத்த கட்ட முயற்சி வரமாட்டேங்குது. அரசியல்லையும் அப்படி தாங்க இருக்குது, ஆன்மீகத்துலேயும் அப்படி ஈடுபாடு வரமாட்டேங்குதுங்க. ஆனால் ஆசை இருக்குங்க. கல்யாணத்துக்கு பேசுகிறாங்க, ஆனால் முடிவு சொல்ல மாட்டுறாங்க. கருத்தெரிச்சிரும்னு நினச்சிக்கிட்டு ஒவ்வொரு தடவையும் போய் நாங்கள் செக்கப்புக்கு போகிறோம் 4 மாதமாக, ஆனால் ஒன்றும் முடிவு வரமாட்டேங்குது. ஒரு லேண்டு வாங்கிடலான்னு நினச்சிக்கிட்டு எல்லா இடத்துலையும் போய் எவ்வளோ மூமெண்ட்டோ எல்லாத்தையும் கடன் வரைக்கும் வாங்கிறதுக்கு தயாராக இருக்கிறோம், பேங்க் வரைக்கும் கொடுக்கறதுக்கு தயாராக இருக்குது. ஆனால் நாங்கள் நினைக்கிற அந்த ஃப்ளாட்டு எங்களுக்கு கிடைக்க மாட்டேங்குது. நான் வடக்கு திசையை பார்த்தா அது தெற்கு திசையில் அமையுது, தெற்கு திசையில் பார்த்தா அது கிழக்கு திசையில் அமையுது. அப்போ இதுவரைக்கும் இந்த 4 மாத காலமாக எனக்கு சில இழுபறியாக குமுறிக்கிட்டு இருக்கங்க சில விஷயங்களில். ஏன் கண்ணுக்கு தெரிஞ்சு எனக்கு நல்லது நடக்க மாட்டேங்குது? எல்லா வாய்ப்புகளும் இருந்து ஏன் அந்த வாய்ப்புகள் எனக்கு தவறப்படுகிறது அப்படின்னு நான் வழி தவறி வந்துட்டேன்னா, இல்லை நான் வழியை விட்டுட்டேன்னா, இப்படி என் மனசு பிதற்றுகிறது அப்படின்னு சொன்னால் கூட உண்மை ரிஷபராசி அன்பர்களுக்கு, அந்த ரிஷபராசி பிள்ளைகளுக்கு இன்று நான் சொல்கிறேன், வக்கரத்தில் இருந்த இந்த குரு பகவான் நிவர்த்தி அடைகிறார் இல்லையா, இந்த மார்ச் 17ஆம் தேதி. இதிலிருந்து பார்த்திங்கன்னா இப்போ நீங்கள் கரெக்டான ரூட்டில் தான் இருக்கீங்கிறத ஆண்டவன் புரிய வச்சுருவார். அப்போ இப்போ நீங்கள் நினைக்கிற விஷயங்கள் எல்லாம் படிப்படியாக அடுத்தடுத்த ட்விஸ்டாக ஆண்டவன் கொடுக்க போகிறா. ஆக நீங்கள் எதுவும் பெரிய அளவில் சிரமம் கூட பட வேண்டாம். அப்போ நண்பர்கள் மூலமாக, குருமார்கள் மூலமாக, பெரியவர்கள் மூலமாக, சமூகத்தின் மூலமாக, பிரபஞ்சத்தின் மூலமாக நீங்கள் தேடுகின்ற விஷயத்தை கண்முன் கொண்டு நிறுத்த போகிறா ஆண்டவன். அப்போ நமக்கு என்ன ஆகுது, நீங்கள் இதுக்கு எலிஜிபிள் அப்படின்ற ஒரு வார்த்தை, நீங்கள் நினைக்கிறதுக்கு, நீங்கள் உங்கள் எண்ணத்துக்கு நீங்கள் எலிஜிபிள் அப்படிங்கிற வார்த்தையை இந்த சமூகம் உங்களுக்கு பதிவு பண்ண போகுது. அப்போ வேலை தேடுற பிள்ளைகளாக நீங்கள் வேலை கிடைக்கக்கூடிய நேரம், கல்யாணத்துக்கு பிள்ளைகள் தேட பெண் பிள்ளைகளும் ஆண் பிள்ளைகள் தேடக்கூடிய பிள்ளைகளாக உங்களுக்கு கல்யாணம் நடக்கப் போகிறது. குழந்தைகளுக்காக நான் காத்திருக்கிற சில விஷயங்களை மருத்துவ ரீதியாக காத்திருக்கிறேன், ரொம்ப நம்பி இருக்கிறேன், எதுவுமே நடக்கலப்பா அப்படின்னா இப்போ உங்களுக்கு நல்ல மருத்துவருடைய பார்வை கிடைக்க போகிறது. வீடு பட்டா வாங்கிறதுக்கான அமைப்புகள் ஏற்பட போகுது, சொந்த லேண்ட் வாங்கிறதுக்கான அமைப்புகள் ஏற்பட போகிறது, இடமாற்றங்களுக்கான நேரங்கள் உள்ளே வந்துருச்சு. அதான் சொல்லிட்டேனே, இதுவரைக்கும் தடைப்பட்ட விஷயங்கள் விளங்கலங்க எனக்கு விளங்கவும் மாட்டேங்குதுங்க அப்படின்னு சொன்ன பிள்ளைகளுக்கெல்லாம் இப்போ உங்களுடைய எண்ணங்களில் நல்ல விளக்கங்கள் கிடைக்க போகுது. ஸோ குரு ரொம்ப தெளிவை ஏற்படுத்துகிறார், மனத்தெளிவு, உடல் தெளிவு, உள்ள தெளிவு. நமக்கு பேலன்ஸ் எல்லாம் இப்போ கிளியராக போகுது. ஒரு எதிர்பார்த்த ஒரு பணம் எனக்கு வந்திருந்தால் நான் நல்ல நிலைமைக்கு வந்திருப்பேங்க அப்படின்னு நினச்சிருந்தீங்கன்னா, அந்த பண வரவுகளை எப்படி நம்ம ஹேண்டில் பண்ணலான்னு யாரோ ஒருத்தவங்களுக்கு சொல்லிக் கொடுக்க போகிறான். அந்த விஷயம் இப்போ உங்களுக்கு படிப்பினையாக வரப்போகுது. ஒரு சிறு ஜீவராசிகளை கூட பார்த்திங்கன்னா நீங்கள் துன்புறுத்தணும்னு ஆசைப்படக்கூடியவர்கள் அல்ல, அந்த ஜீவராசிகளை எடுத்து தன்னோடு மார்போடு அணைத்து கொள்ளக்கூடிய இந்த ரிஷபராசி உள்ளத்துக்கு இப்போ ஒரு நல்ல நேரம். இது யார் தரா? குரு தரு. யார் தருவார்? இந்த அரியாசனம் அப்படிங்கிற மாதிரி சில அரியாசனங்கள் காத்திருக்கிறது குரு பகவானால். மார்ச் 17க்கு பிறகு இந்த வக்கரத்தில் நிவர்த்தி அடையக்கூடிய குரு பகவான் சிம்மத்திலே, அதாவது சொப்பனமாக இருந்தவர்கள் கூட உங்களுக்கு விலகுவார்கள். நீங்கள் சொப்பனம் ஏதாவது கண்டிருந்தீங்கன்னா அது நடக்க போகுது. சார் நான் ஒரு கனவு கண்டிருக்கேன் சார், ரொம்ப நாளாக அந்த ஒரு கனவு இருந்தது, அது நடக்குமா? இப்போ நடக்க போகுது பிள்ளைகளுக்கு. இந்த ஒரு அற்புதமான தருணத்தை குரு பகவான் கொடுக்குறார். அதனால் குருவுடைய திருவருள் உங்களுக்கு கிடைக்க போகுது. இப்போ உடனடியாக நீங்கள் நினைக்க வேண்டிய விஷயம் என்னென்னா, இம்மிடியேட்டாக என்னென்னலாம் செய்யணும், எப்படி செய்யணும், பிளானை போடுங்க. அந்த பிளானுக்கு ரிசல்ட்டு கிடச்சிடும். வெளியூர் பயணங்கள் அனுகூலமாகும், நண்பர்கள் மூலமாக சகாயங்கள் ஏற்படும், வீட்டில் சுபகாரியங்கள் நடந்தேறும். குரு உங்களுக்கு
அருமையான நல்ல விஷயங்களை, தன லாபத்தை, குடும்பத்தில் இருந்த பிரச்சனைகளை நீக்கி குடும்ப உறவுகள் மத்தியில் உங்களுக்கு ஒரு நல்ல பேரை ஏற்படுத்தி கொடுக்க போகிறார். அப்போ இது ஒரு நல்ல டைம். இந்த நேரத்தை இன்னும் கொஞ்சம் கூடுதலாக நம்ம கொண்டு வரத்துக்கு வியாழக்கிழமை எவ்ரி தேர்ஸ்டே நீங்கள் சிவபெருமானை வழிபாடு பண்ணுங்கள். ஒவ்வொரு வியாழக்கிழமையும் நீங்கள் சிவபெருமானை தொடர்ந்து வழிபாடு செய்ய செய்ய ஒரு கனெக்ட் ஆகுங்க. இந்த உலகத்தில் ஏதாவது ஒரு விஷயத்தோடு நம்ம கனெக்ட் ஆகணும். இந்த பிரபஞ்சம் அதை தான் சொல்லிக் கொடுக்குது. எது பற்றியும் நம்மளுடைய எண்ணங்கள் இல்லாமல் இருக்கிறத விட ஏதாவது ஒரு விஷயத்தில் கனெக்ட் ஆகணும்னா அது நம்ம உலகத்திற்கு நம்ம நல்லதை செய்து கொடுக்குதுன்னு அர்த்தம். இப்போ நீங்கள் ஒரு விஷயத்தில் கனெக்ட் ஆகுங்க. கண்டிப்பாக தெய்வ பலத்தினால, குரு அருளால் ரிஷபராசி குழந்தைகளுக்கு எண்ணங்கள் எல்லாம் நிறைவடைய போகிறது. நிறைய ஒயிட் கலரும் கோல்டு கலரும் சாண்டல் கலரும் நிறைய இந்த நேரத்தில் யூஸ் பண்ணுங்கள். வயசில் பெரியவர்கள் அனுகிரகத்தில் நீங்கள் நினைக்கிறது நடக்கப்போகுது. வாழ்த்துக்கள், நல்லதே நடக்கும். நான் ஆரம்பத்திலே சொன்னேன், நீங்கள் எல்லாருமே என்னுடைய உறவுகள், நீங்கள் எல்லாருமே என்னுடைய பிள்ளைகள், நீங்கள் எல்லாருமே என்னுடைய நண்பர்கள். ஒரு நண்பனாக, ஒரு குருவாக, ஒரு தந்தையாக உங்களோடு நான் என்றும் தொடர்பில் இருப்பேன். ப்ளே தமிழ் நேயர்கள் என்றைக்குமே நீங்கள் தன்னம்பிக்கையோடு இருக்கணும். நம்ம வாழ்க்கையில் பல டிஸ்டர்பன்ஸ் வரும், நிறைய டிஸ்டர்பன்ஸ் வரும், மனசில் அழுத்தங்கள் வரும், வருத்தங்கள் வரும். இது எல்லாம் நம்மளால் வருதான்னு கேட்டால் நம்மளால் வரல, நம்ம பக்கத்தில் உள்ளவங்களால தான் வரும். அவங்க ஏதாவது சொல்கிற வார்த்தைகள் நமக்கு ரொம்ப பெயினை கொடுக்கும். நமக்கு பெயின் இருக்குன்னே அவங்களுக்கு தெரியாமல் அவங்க கடந்து போயிடுவாங்க. அதை நம்மளால் கடந்து வர முடியாது, சிக்கிப்போம். நம்ம பட்ட ஆசைகள், நம்ம ஏதோ ஒரு நம்பிக்கையில் ஒரு விஷயத்தை நம்பும்போது அது ஈஸியாக நம்ம இருக்குன்னு நினப்போம். அது போக போக ரொம்ப டஃப்பாக இருக்கும். இப்படிலாம் இருக்கிற நேரத்தில் தான் இறைவனை ரொம்ப நம்ம வழிபாடு பண்ணணும். இந்த உலகத்தில் நல்ல சக்தின்னு ஒன்று இருக்குது, கெட்ட சக்தின்னு ஒன்று இருக்குது. கெட்ட சக்தியை பற்றி நம்ம நினைக்க வேண்டாம், நல்ல சக்தியை பற்றி நம்ம நினைப்போம். நல்ல சக்தியை நம்ம எப்படி கொண்டு வரணும்னா, நல்லவர்களோடு பேசுவது, நல்லதை பேசுவது, நல்லதை நினைப்பது. ரொம்ப சிம்பிளாக தெரிஞ்சுக்கிங்க. வாயிலேருந்து வரக்கூடிய வார்த்தைகளை விட மனசில் நினைக்கிற எண்ணத்துக்கு பலம் அதிகம். அந்த எண்ணத்தை அறிந்தவன் தான் இறைவன். இறைவன் அப்படின்னா உங்கள் மனசுக்குள்ளே இருக்கக்கூடிய எண்ணத்தை அறிந்தவன். அதனால் அந்த எண்ணத்தை அவன் என்ன பண்ணுவான், அப்படியே ஆகட்டும் சொல்லிக்கிட்டே இருப்பான். ஸோ எண்ணத்தில் இப்போதைக்கு நல்ல விதையை போடுவோம். ப்ளே தமிழ் நேயர்கள் என்றைக்குமே குரு அருள் பெற்றவர்கள். நிச்சயமாக நான் உங்களுக்கு என்றைக்கு துணையாக இருப்பேன், நல்லது நடக்கும். அந்த குருவும் அந்த ஆண்டவனும் இந்த சிவஸ்ரீயும் உங்களோடு ப்ளே தமிழ் வாயிலாக துணையாக இருப்போம். நல்லது நடக்கும். மீண்டும் உங்களை அடுத்த ஒரு நல்ல பதிவில் சந்திக்கிறேன். வாழ்த்துக்கள். வாழ்க வளமுடன், அமோகமாக இருக்கணும். நம்மளுடைய தாரக மந்திரம் நல்லதே நடக்கும்.